நான் உங்கள் வழக்கறிஞர் சுதர்சனன். காவல்துறையினர் பொதுமக்களை அடிக்கலாமான்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா அது மாதிரி அவங்களுக்கு அடிக்கிறதுக்கான ஒரு அதிகாரம் எந்த இடத்துலயுமே சட்டத்தில் கொடுக்கப்படல. அதை தவிர்த்து ஒரு நபரை தண்டிக்கிறதுக்கான உரிமை பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தை தவிர்த்து வேற யாருக்குமே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். காவல்துறையினர் ஒரு இடத்துல மட்டும் அவங்களோட அந்த ஒரு அதிகாரத்தை யூஸ் பண்ணலாம். எங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நபரை கைது செய்யற சமயத்தில் குற்ற விசாரணை முறை சட்டத்தில் பிரிவு 46 ஒரு நபரை கைது பண்றப்போ அவர் அந்த கைதுக்கு ஒத்துழைக்கல அப்படின்னா அதற்கான அந்த நெசசரி எஃபெக்டை போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணலாமே சொல்லியிருக்காங்களே தவிர்த்து வேற எந்த இடத்துலையும் அடிக்கிறதுக்கான ஒரு அதிகாரம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அப்படி ஒருவேளை அவங்களால ஒரு காவல்துறையினரால் யாராவது பாதிக்கப்படுறீங்க அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது ஒண்ணுதான், சீனியர் ஆபீசர் கிட்ட நம்ம புகார் தரணும். ஒருவேளை அங்க புகார் எடுத்துக்கல அப்படின்னா நீங்க அடுத்தது நீதிமன்றத்தில் நடுவர்கிட்ட ஒரு புகார் கொடுக்கலாம். அங்கேயும் அதுக்கான அந்த ஒரு விடை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற சமயத்தில் நீங்க அவங்க மேல ஒரு லா சூட் போடுறதுக்கான ஒரு அதிகாரமும் உங்களுக்கு இருக்கு, மக்களுக்கு இருக்கு. அதை தவிர்த்து இன்னொன்று பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அத்தாரிட்டி இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு பிரகாஷ் சிங் அப்படின்ற ஒரு வழக்கில் பாத்தீங்கன்னா இதற்கான அந்த ஒரு அமைப்பை கொண்டு வந்தாங்க. இது வரைக்கும் அது தமிழகத்தில் அந்த அளவு ஒரு பெருசா இம்ப்ளிமெண்ட்ல இல்ல. அந்த பிசிஏவோட ஒரு ஹெட் பாத்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜா இருப்பாரு. அவங்க பாத்தீங்கன்னா இது மாதிரி காவல்துறையினராக யாராவது இந்த சீரியஸான ஒரு மிஸ்கண்டக்ட் ஆளா வராங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா ரேப், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கஸ்டடியில ஒரு கிரீவியஸ் அக்ட், இது மாதிரி யாராவது ஒரு நபர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா நீங்க பிசிஏ அணுகி நீங்க காவல்துறையினர் மேல புகார் கொடுக்கலாம். காவல்துறையினர் யாராவது பாதிக்கப்படுற சமயத்தில் இந்த பிசிஏ இம்ப்ளிமெண்டேஷன்ல இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான நீங்க அந்த புகாரை கொடுத்து அவங்க மீது ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். போராட்டம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 144 சமயத்தில் கூட்டத்தை கலைக்கிறதுக்கான காவல்துறை யூஸ் பண்ற ஃபோர்ஸ் எதுக்குமே பாத்தீங்கன்னா இந்த சட்டங்கள் செல்லாது. அதை தவிர்த்து எந்த ஒரு இடத்திலும் யாருக்கும் ஒரு பொதுமக்கள் அடிக்கிறதுக்கான ஒரு உரிமை இல்லை. இதுதான் சட்டம் சொல்லுது. நன்றி, வணக்கம்.